ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வர்ஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு மட்டன் ரெசிபி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். மட்டன் குடல் எக் ஃப்ரை எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம குடல் வச்சு கிரேவி செய்வோம். இதில் நம்ம முட்டையை ஆட் பண்ணி முட்டை பொரியல் மாதிரி குடல் முட்டை பொரியல் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம குடல் சுடுதண்ணியில் வேக போட்டு எடுத்துக்கலாம். இப்படி 2 மினிட்ஸ் வேக போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு குடல் ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு வரும். இப்போ இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூட 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குக்கரை மூடி வச்சு ஒரு 3 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பொடியாக கட் பண்ண வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட கரம் மசாலா பொடி, மட்டன் தூள் ஒரு ஸ்பூன் அளவு, சில்லி பவுடர் 1 ஸ்பூன் அளவு, சீரகத்தூள் 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நம்ம வேக வச்சு எடுத்துருக்க நம்ம குடலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குடல் நல்லா எண்ணெயில் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம 2 முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை இந்த மாதிரி நம்ம உடச்சி ஊற்றிட்டு இது கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். முட்டை நல்லா ஃப்ரை ஆகும். இது கூட 1 ஸ்பூன் அளவு பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் காரம் ரொம்ப வேணும்னா நீங்கள் 2 ஸ்பூன் அளவு கூட பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிட்டு இது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையோட குடலோட இப்போ குடல் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. முட்டையும் அது மாதிரி நல்லா குக்காய் ஃப்ரை ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம கொத்தமல்லி இலை தூவி அடுப்புலேருந்து நம்ம இறக்கிடலாம். இப்போ சூப்பரான நம்ம குடல் எக் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது சூடான சாதத்துக்கு, ரச சாப்பாடுக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் குடல் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வர்ஷா கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.